அனைவருக்கும் வணக்கம். இன்றைய தினம் இந்திய ஜனநாயக வாலிப சங்கத்தின் சார்பாக ஈரோடு டு திருப்பூர் செல்லும் வழியில் பயணிக்கக்கூடிய தனியார் பேருந்துகளுடைய அடாவடி கட்டண கொள்ளையை கண்டித்து இந்திய ஜனநாயக வாலிப சங்கம் தனியார் பேருந்துகளை சிறைபிடிக்கக்கூடிய போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறோம். இதுல விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஏற்கனவே 2 மாதத்துக்கு முன்னாடி வரைக்கும் தனியார் பேருந்துகள் அரசு நிர்ணயித்த கட்டணத்தை தான் பொதுமக்கள்கிட்ட வாங்கிட்டு இருந்தாங்க. இந்த 2 மாச காலமாக எந்த முன்னறிவிப்பும் இல்லாமல் அரசனுடைய போக்குவரத்து ஆர்டிஓனுடைய உத்தரவை மீறி அதிக கட்டண வசூலில் தனியார் பேருந்துகள் ஈடுபட்டு வராங்க. அது திருப்பூர்ல இருந்து ஊத்துக்குளி போற பொதுமக்களுக்கும், ஊத்துக்குளியிலிருந்து பெருந்துறை, ஈரோடு, திருப்பூர் போகக்கூடிய பொதுமக்களுக்கும், மாணவர்களுக்கும், தொழிலாளர்களுக்கும், பெண்களுக்கும் மிகுந்த சிரமத்தை ஏற்படுத்தக்கூடிய விஷயமாக இருக்குது. ஒண்ணு, ஏற்கனவே டிஒஎஃப்ஐ பல மனுக்களை கொடுத்ததனுடைய விளைவு தனியார் பஸ் முதலாளிகள் போன்ல கான்டாக்ட்ல வந்து என்ன சொல்றாங்கன்னா, எல்லா கவர்மெண்ட்டுக்கு தெரிஞ்சுதான் நடக்குது அப்படிங்கிறாங்க. நாங்க மனு கொடுத்து 15 நாள் ஆகுது. ஆர்டிஓவோ மண்டல அலுவலரோ எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்காத சூழல் என்பது இருக்குது. நாங்க இந்த நேரத்தில் கேட்டுக்க விரும்புறது என்னன்னா, தனியார் முதலாளிகள் அடிக்கின்ற கட்டண கொள்ளையில ஆர்டிஓக்கும் மற்ற போக்குவரத்து அதிகாரிகளுக்கும் பங்கு இருக்குதான்னு நாங்க கேட்க விரும்புறோம். ஏன்னா போலீஸ் நேத்துல இருந்து இந்த போராட்டம் நடத்த வேணாம், நாங்க ஆர்டிஓ கூப்பிட்டுருக்கோம், பேச்சுவார்த்தைக்கு போலாம், உங்களுக்கு சுமூகமா மக்களுக்கு நல்லது பண்ணி தரோம் அப்படின்னு காவல்துறை சொல்றாங்க. காவல்துறை தரப்புல சில முயற்சி எடுத்தாங்க. ஆனா அரசு வேலை செய்யக்கூடிய, மக்கள் வரி பணத்துல சம்பளம் வாங்கக்கூடிய எந்த ஒரு அதிகாரியும் இதுவரைக்கும் எந்த நடவடிக்கையும் எடுக்கல. அப்ப நாங்க கேட்க விரும்புறது என்னன்னா, இதெல்லாம் தெரிஞ்சுதான் நடக்குதா? கவர்மெண்ட் அதிகாரிகளுக்கு தெரியுதா? கவர்மெண்ட்டுக்கு தெரியுதா? எல்லாமே தெரிஞ்சுட்டு தான் நீங்க வந்து தனியார் முதலாளிகள் கொள்ளையடிக்கிட்டும் நாம பங்கு வாங்கிக்கலாம்னு நீங்க விட்டுட்டு இருக்கீங்களான்னு கேட்க விரும்புறோம். எனவே இன்னைக்கு காலையில 8 மணியிலிருந்து ஊத்துக்குளி வழியா செல்லக்கூடிய அனைத்து தனியார் பேருந்துகளையும் சிறைபிடித்து இந்த போராட்டம் என்பது நடந்துட்டு இருக்குது. இந்த சிறைபிடிப்பு போராட்டத்தை ஒட்டி அதிகாரிகள் பேச்சுவார்த்தைக்கு வரன்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு மத்தியில் என்னன்னா, இங்க நாங்க சிறைபிடிக்கிறோன்னு சொல்லிட்டு ஈரோட்ல இருந்து வர பஸ் எல்லாம் NH வழியா செங்கப்பள்ளி போய் பெருமாநல்லூர் போய் திருப்பூருக்கு போயிருது. இதே வந்து ஒரு விதிமீறல். ஒதுக்கப்பட்ட வழித்தடத்தில் பயணிக்காமல் மாற்றுப்பாதையில் பயணிப்பதே ஒரு கிரைம். ஏற்கனவே வந்து மோட்டார் வாகன சட்டம் தனியார் பஸ்ஸுக்கு அதுதான், கவர்மெண்ட் பஸ்ஸுக்கு அதுதான். நான் வண்டியில ஹெல்மெட் போடாம போனாலும் அதுதான், லைசன்ஸ் இல்லாம போனாலும் அதுதான். சாதாரண ஏழை எளிய மக்களை டிக்கெட் எடுக்கலனா செக்கிங் இன்ஸ்பெக்டர் நின்று ஃபைன் வாங்குறாரு, உடனுக்குடன் ஃபைன் வாங்குறாரு. வண்டியில வேலைக்கு போயிட்டு இருக்கக்கூடிய பொதுமக்கள்கிட்ட, இளைஞர்கள் கிட்ட லைசன்ஸ் இல்லைனா, ஹெல்மெட் போடலினா, வண்டிக்கு புக் இல்லைனா மோட்டார் வாகன சட்டப்படி சட்டம் பாயுது. அதே மோட்டார் வாகன சட்டம் தான் தனியார் பேருந்துகளுக்கும் அமலாகும். ஆனா எந்த நடவடிக்கையுமே எடுக்காம இருக்கிறது இங்க நாங்க அரசை தான் கேள்வி கேட்க விரும்புறோம். எனவே அனைத்து பகுதி பொதுமக்களும், இது வந்து இங்க மட்டும் நடக்கிற பிரச்சனை இல்லை, இன்னைக்கு அநேகமாக மேற்கு மாவட்டங்கள் முழுவதும், இந்த பக்கம் கிருஷ்ணகிரியில துவங்கி கோயம்புத்தூர் வரைக்கும் எல்லா மாவட்டங்களையும் தனியார் பேருந்து அதனுடைய கூட்டமைப்பு சங்கங்கள் சேர்ந்து முடிவெடுத்து இதை பண்ணிட்டு இருக்கான். ஒரு சங்கமா கூடி அரசுக்கு எதிராக சட்டத்துக்கு விரோதமாக செயல்பட்டு இருக்கான். எனவே உடனடியாக அரசு தலையிடணும், கட்டண உயர்வை திரும்ப பெறணும், அறிவிக்காம போலி டிக்கெட்கள் கொடுத்து கட்டண கொள்ளையில் ஈடுபடுற தனியார் பஸ்ஸுகள் மேல நடவடிக்கை எடுக்கணும், ஃபைன் போடணும், லைசன்ஸை கேன்சல் பண்ணணும். 2 மாசமா இது மேல நடவடிக்கை எடுக்காம வேடிக்கை பார்த்துட்டு இருந்த ஆர்டிஓக்கள், ஈரோடு, பெருந்துறை, அவினாசி, திருப்பூர் ஆர்டிஓக்கள் மீது நடவடிக்கை, கடுமையான நடவடிக்கை எடுக்கணும்னு இந்த போராட்டத்தின் வாயிலாக நாங்க கேட்டுக்கிறோம். கட்டண உயர்வு எந்த அளவுக்கு உயர்வு? கட்டண உயர்வு பாத்தீங்கன்னா, ஏற்கனவே அரசு ஒதுக்கி இருக்கிறது. சாதாரண கட்டணம் இருக்கக்கூடிய பேருந்துனா கிலோமீட்டருக்கு 59 பைசாவும், எக்ஸ்பிரஸ் வண்டிகளுக்கு கிலோமீட்டருக்கு 75 பைசா தான் வாங்கணும். அப்படி பார்த்தா திருப்பூர்ல இருந்து ஊத்துக்குளி வரைக்கும் 11 ரூபா தான் வாங்கணும். ஆனா 2 மாசமா 3 ரூபா உயர்த்தி டிக்கெட்டை பஸ் நம்பர் இல்லாம, பஸ்ஸோட பேர் இல்லாம, யாரு டிக்கெட் கொடுக்குறாங்கன்னு தெரியாத அளவுக்கு போலி டிக்கெட்ல கொடுத்து வசூல் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னும் கூடுதலாக 14 ரூபாய்க்கு 15 ரூபா கொடுத்தா 1 ரூபா சில்லறை கூட கொடுக்காத போக்கு என்பது இருக்குது. இதே இங்க இருந்து ஈரோட்டுக்கு போகணும்னா 6 ரூபா டிக்கெட் ஏறி இருக்கு. திருப்பூர்ல இருந்து ஈரோட்டுக்கு போகணும்னா 8 ரூபா டிக்கெட் ஏறி இருக்கு. எனவே இதை வந்து அனுமதிக்க முடியாது. இன்னைக்கு ஊத்துக்குளிக்குள்ள வரக்கூடிய அனைத்து பேருந்துகளும் இந்த போராட்டத்திற்கு விடை கிடைக்கவில்லை என்றால் சிறைபிடிக்கப்படும் என்பதை இதன் மூலியமாக அறிவிச்சுக்கிறோம். அரசு பேருந்து ஏதாவது சிறைபிடிச்சிருக்கிறீங்களா? அரசு பேருந்துகள் ஏற்கனவே ஆர்டிஓ உத்தரவு பேர்ல, போக்குவரத்து துறை உத்தரவு பேர்ல நார்மலான கட்டணம் தான் வாங்கிட்டு இருக்காங்க. அவங்க கட்டண உயர்வுல ஈடுபடல அரசு பேருந்துகள். அதனால அரசு பேருந்துகள் மேல நாங்க எந்த
எங்களுக்கு கோபமும் கிடையாது. தனியார் பேருந்துகள் தான் தான் தோன்றித்தனமாக இந்த நடவடிக்கையில அரசை மதிக்காம சட்டத்தை மதிக்காம ஈடுபட்டிருக்காங்க. எனவே தனியார் பேருந்துகளை மட்டும் சிறைபிடிக்கக்கூடிய போராட்டமாக இது நடந்துட்டு இருக்கு. இது வரைக்கும் எதாவது அதிகாரிகள் வந்து பேச்சுவார்த்தைக்கு வந்திருக்காங்களா? காலை 8 மணியிலிருந்து இந்த போராட்டத்தை நடத்திட்டு இருக்கோம். மணி 10:15 ஆச்சு. 10 மணிக்கு அதிகாரிகள் வந்துடுவாங்கன்னு போலீஸ் தரப்புல சொன்னாங்க. இன்னும் எந்த அதிகாரியும் ஸ்பாட்டுக்கு வரல. ஏற்கனவே கலெக்டர் ஆபீஸ்ல குறைதீர்ப்பு நாள்ல மனு கொடுத்துருக்கோம். 12 போக்குவரத்து அதிகாரிகளுக்கு நாங்க மனுக்களை கொடுத்துருக்கோம். இது வரைக்கும் எந்த நடவடிக்கையும் இல்லை. போராட்டம் ஆரம்பிச்சு 2 மணி நேரம் ஆகியும் இன்னும் எந்த அதிகாரியும் ஸ்பாட்டுக்கு வரல.